ஹாய், என்னோட பேர் கவிதா. நான் தாம்பரம் கிட்ட இருந்து வரேன். நான் வந்து ஹேர் ஸ்டைலுக்காக சார் கிட்ட வந்தேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் நெறைய இன்ஸ்டால சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். நெறைய பேர்கிட்ட என்கொயரிலாம் பண்ணேன். சரி இவரோட ஒர்க் எனக்கு புடிச்சிருந்தது சாரோடது. சரின்னு சொல்லிட்டு கேட்டேன். கிளாஸஸ் வந்து 5 டேஸ் கிளாஸஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து மேக்கப்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் போடுறப்போ. ஆனா ஹேர் ஸ்டைல்ல வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்ல. ட்ரெடிஷ்னலா இருந்தாலும் சரி, வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, ஒரு கேர்ள்ஸ் பண்றதா இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கும். ஒரு பேக் கோமிங்கு, ஒரு ஃப்ரண்ட் பன்னு, சைடு எந்த ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. அதனால நான் சார் கிட்ட கேட்டேன். சார் நீங்க வந்து ஒன் டு ஒன்னா சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் எடுத்த உடனே. ஆமாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும், ஒன் டு ஒன் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். சார் வந்து ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க சாரு. ஒரு ஹேர் பின் வந்து எப்படி கிராஸ்ல போடணும், எந்த ஆஃப் இது தான் போடணும், ப்ளஸ் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், டபுள் ரப்பர் பேண்ட் போட்டு தான் போடணும். ஒரு இடத்துல ஒரு ரப்பர் பேண்டு வந்து இதுவாகனாலும் இன்னொன்று மேனேஜ் ஆகும் அந்த இடத்துல அப்படின்றதுல இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்குமே. ஒரு பிரைடு நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் ஆயிடுதுன்னா அதை உங்க ஃபேஸ்ல காமிக்காதீங்க. அந்த அந்த ஒர்க்கை வந்து நீங்க வேற விதமா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்னாலும் உங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இங்க கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு சார் வந்து சார் கிட்ட ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்ட்டு என்ன 2-3 பேர் கேட்டாங்க மேக்கப்ல இருந்து. எனக்கு வந்து தெரியாது எனக்கு என்ன ரீசனால அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனா சார் வந்து நான் கேட்டேன், சார் எங்க கிட்ட வந்து ஒரு லேடிஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியம். அந்த சேஃப்டி வந்து இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. அந்த 2-3 டேஸ்ல எனக்கு நான் உடனே சார் கிட்ட கேட்டேன் டைரக்டாவே. சார் எனக்கு இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் இதுவா அவரை அது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அவரோட அந்த ஒர்க்ல காமிச்சாரு. அது வேற இது வேற, அது பர்சனல். நான் அப்படி இருக்கிறேனா இல்லையான்றத நீங்க வந்து இந்த 3 டேஸ் கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்குமே தெரிஞ்சுது 3 டேஸ்ல. ஆக்சுவலி இங்க வந்து 3 டேஸ்ல தான் எனக்கு இந்த தெரியும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூன்ட்டு. ஆனா சார் வந்து அது ரொம்ப இதுவா அவரோட சைட்ல இருந்து எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி எதுவுமே இல்ல, இருக்குன்றது உங்களோட இது, உங்களோட விருப்பம் அப்படி சொல்லிட்டு. ஆனா சார் வந்து எங்களுக்கு ஒரு சேஃப்டின்ட்டு ஒண்ணு இருந்தா தானே நம்ம அந்த இடத்துக்கு லேடிஸ் வருவோம். அந்த சேஃப்டின்றது வந்து உண்மையாலுமே 100% இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது. தப்பாவோ இல்ல ஒரு இதுவாவோ சார் வந்து எந்த இடத்துலயுமே ஒரு மெசேஜ் நாங்க என்கொயரி பண்ணப்போவும் சரி, இல்ல நாங்க கிளாஸ்க்கு வந்தப்போவும் சரி, இல்ல எதுவுமே வந்து சார் வந்து இதுவா சொல்லலை. எதுனாலுமே நீங்க டைரக்டா என்கிட்ட கேட்டுடுங்க, என் பின்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க சார். அதனால எனக்கு 3 டேஸ்ல எனக்கு